வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம குடமிளகாயை வச்சு சட்னி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க. டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த குடமிளகாய் சட்னி பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். ரொம்பவும் ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த குடமிளகாய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். நல்லா நிறம் மாறினதுக்கு அப்புறம் பருப்பு எல்லாம் நல்லா நிறம் மாறினதுக்கு அப்புறம் இதில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பெரிய சைஸில் உள்ள பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்குவோம். இது கூடவே காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய், நான் ஒரு 5 பச்சை மிளகாய் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. இப்போ வெங்காயம் ஒரு பாதி அளவு வதங்கினோன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 குடமிளகாய் மீடியம் சைஸில் உள்ளது கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. அந்த வெங்காயம் குடமிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வரணும். வதக்கிட்டு அரைக்கும் போது தான் சட்னியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா முக்கால்வாசி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா வதக்கிடணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தக்காளி வெங்காயம் குடமிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ கடைசியாக இதில் ஒரு கொத்த அளவுக்கு நல்லா கொத்தமல்லி எடுத்துக்குங்க, ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 செகண்ட் மட்டும் கலந்து விடுங்க போகிறோம். ரொம்ப நாளி வதக்க வேணாம். கொத்தமல்லி சேர்த்து கடைசியாக கொஞ்சமாக சேர்த்து கலந்து மட்டும் விட்டோம்னா போகிறோம் அந்த சூட்லேயே. இப்போ சட்னியை நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ சட்னி நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கும். தேவைன்னா மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா தண்ணி சேர்க்க தேவைப்படாது. இப்போ பாருங்கள், சட்னி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக தண்ணியும் கழுவி சேர்த்துக்கிறேன். இந்த சட்னிக்கு தாளிப்பு எப்போதும் போல தான், கடுகு உளுந்து கருவேப்பிலை கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். தாளிப்பை சட்னி கூட சேர்த்து நல்லா கலந்து விட வேண்டிதான். அவ்வளோதான். ரொம்ப அருமையாக சூப்பரான டேஸ்ட்டில் குடமிளகாய் சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.